அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஏனென்றால் அவர் துதிகளிலே பிரியப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் சொல்லிட்டார். அப்போ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடம், அவருடைய சமூகத்திலே அவரை துதிக்கிற, அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறபடினால் நம் நடுவிலே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு கூட எனக்கு அருமையான தேவனுடைய சின்னங்களே, நம் ஆராதிக்கிறவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகாரை கண்டார். அன்றைக்கு சிங்க கபியிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள், அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தவர் மட்டுமல்ல, அந்த சூழ்நிலைக்குள்ளாகவே இறங்கி வந்து அவர்களை விடுவித்தவர். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்மை நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நான் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி இந்த ஆராதனைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆம், இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை வாருங்கள், நாம் ஒருமிக்க தொழுது கொள்ளுவோம், ஆராதிப்போம், துதிப்போம். அப்பொழுது உங்கள் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், கை தூக்கி விடப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே, கர்த்தரை துதிக்கிற உங்களை, அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அந்த சூழலிலே இறங்கி விடுவித்தவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, glory to Jesus. சிங்க கேபியோ எங்களோட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் எங்களை காப்பாற்றுவார். சிங்கக்கேபியில் நான் வீழ்ந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை எதிரிகள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. தூதர்களை கொண்டு காப்பார். பரிசுத்த ஆவியானவரோடு இயேசுவின் இரத்தத்தால் யுத்தம் செய்வோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வீழ்த்துவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் நிச்சயம் வெற்றி உண்டு. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு எங்களை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோம் தேவ சமூகத்தில். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறதையும் நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார்.
உனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்தும். உனக்கு செய்வார் அற்புதம், உனக்காக செய்பவர், உன்னை அதிசயமாய் உன்னை நடத்துவார். அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர். சகோதரனே, சகோதரியே, என கருமையான நண்பனே, வாலிபனே, பயப்படாதே. சிங்க கவியாயிருந்தாலும், ஓ சூளை நெருப்பாயிருந்தாலும் அவர் உன்னை காத்திடுவார். சிங்க கவியோ சூளை நெருப்போ, இயேசு உன்னை காத்திடுவார். சிங்க கவியில் நீ விழுந்தாலும் அவர் உன்னை காப்பவர், அக்கினியில் நடந்தாலும் உன்னை பாதுகாப்பவர். பனித்துளியாக அங்கே தேவன் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? என்ன வந்தாலும் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆமென் பிரமித்து போய் தீவிரமாய் பாருங்க, அங்க இப்பொழுது காரியம் மாறுதலாக தீ 7 மடங்கு சூளை இங்கே கூட்டப்படுகிறது. இப்பொழுது ராஜா இவர்களுக்கு என்ன ஆனது என்று பார்ப்பதற்கு அவன் வந்த பொழுது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்தான். ஏனென்றால் அங்கே தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி பார்த்த பொழுது 3 புருஷர் அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவோ அதற்கு அவன், இதோ 4 நபர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறவை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் சாயலுடைய அந்த ஆளின் சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா, சிங்கங்களின் கெபியிலே இதே போல ஒரு சூழ்நிலை தானியேலுக்கு வந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவனை விடுவித்த பொழுது ராஜா இப்படி சொன்னான் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். சாத்ராக், மேஷாக் அந்த 3 நபர்களுடைய சூழ்நிலையை ராஜா சொன்ன வார்த்தை, இவர்கள் தேவன் அல்லவா தேவன் அப்படின்னு சொன்னவன் இங்கே தானியேலின் சம்பவத்திலே சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி, அதான் நம்ம பாடணும், சிங்க கெபியோ சூளை நெருப்போ எங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? சிங்க கெபியோ சூளை நெருப்போ உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் இப்படி சொல்லுகிறேன், யோபுவை சுற்றி தேவன் ஒரு வேலியை போட்டிருந்தார். ஏனென்றால் அந்த வேலிக்குள்ளாய் பிசாசு நுழையவே முடியாது. அப்படி அவன் நுழைய வேண்டுமானால் தேவ அனுமதி வேண்டும். தேவனிடத்தில் போய் கேட்கிறான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்பொழுது தேவன் அனுமதி கொடுத்த பின்புதான் அங்கே வேலிக்குள்ளாய் நுழைந்து அவனுடைய காரியங்களை தொட முடிந்தது. இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஆமென் தேவனுடைய ஆமென் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி ஞானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற அலைப்போடு இருக்கிற தேவனுடைய ஊழியரே, விசுவாசியே, ஆமென், உன்னை தேவனுடைய வேலியை தாண்டி எதுவும் தொட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சொல்லுங்க. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்,
சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அந்த நாளில கூட தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருந்த நம்ம ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபெடுகிற ஒரு காரியம், நம்மை நிரப்புவதற்கு அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய அனுபவங்களோடு கூட, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களோடு கூட நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவன் விரும்பவே இல்லை. எசேக்கியேல் அங்கே கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு, இடுப்பின் அளவு, நீச்சல் ஆழத்திற்கு யோசித்து பாருங்கள். ஆவியானவர் அப்படித்தான் நம்மை ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களிலே, அதான் இயேசு சொன்னார், பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பிரியமானவர்களே, அதற்கு எல்கையே இல்லை. இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்தில் பெருகணும். அதே போல இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த அளவை வைத்தே நீங்கள் திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆகவே தேவ சமூகத்தில் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் எங்களை நிரப்புங்க, இன்னும் எங்களை நிரப்புங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நிரப்ப ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உள்ள ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல எல்லாரும் ஒரு தாகத்தோடு கூட மேல் வீட்டறையிலே அன்றைக்கு ஜனங்களை தம்முடைய வல்லமையின் ஆவியானவர் நிரப்பினார். ஆமென். அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஆகவே நாமும் தேவ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, glory to Jesus. என்னை நிரப்பிடுங்க, என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல பேர் கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கேட்கலாமா தேவ சமூகத்துல? என்னை நிரப்புங்க ஆவியானவரே, ஜீசஸ். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கேக்குறீங்களா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படு. கேளுங்க, கேளுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. கேட்போமா? நிரப்புங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். இன்றோடு காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும்.
மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன கேக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? இன்னும் 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 ஆவிக்குரிய அனுபவம் பெருகட்டும். ஓ நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்பிடுங்க என்ன, நிரப்புங்க நிரப்புங்க. தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட. நிரப்பிடுங்க 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 என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன. வல்லமையால அக்கினியால அபிஷேகத்தினால உங்க ஆசீர்வாதத்தினால உங்க கிருபையினால உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க என்ன. இப்ப ஆராதிக்கிற தேவன் தம்முடைய ஜனங்களை அப்பா கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அல்லவல்ல, இடுப்பின் அளவல்ல, நீச்சல் ஆழத்திற்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. மூழ்கணுமே ஐயா மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நாங்கள் நிரம்பணுமே. அக்கினியிலே நதியிலே அபிஷேகத்திலே மூழ்கணுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் காலியா இருக்கிறேன், காலியான பாத்திரம், வெறுமையான பாத்திரம். இந்த நாளிலே ஆவியானவராலே அது நிரப்பப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. கர்த்தர் நம்ம எப்போதும் நிரப்ப விரும்புகிறார். இந்த நிரப்புதல் என்ற வார்த்தையை வேதத்திலே அநேக இடத்துல படிக்கலாம். ஏன் முதல் பக்கத்திலேயும் நீங்கள் படிக்கலாம். வேதாகமத்தில் முதல் பக்கத்திலே நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த நாளிலே கூட என்னை கேட்கிறவர்களை நாம் நிரம்பி வழிகிற அனுபவத்தில் அதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய அபிஷேக தைலத்தினாலே, தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நம்மை அபிஷேகிக்கும் பொழுது ஒன்று நடக்கிறது, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு சொன்ன வார்த்தை, என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று சொன்னார். இந்த நதிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அது நமக்குள்ளாய் இருந்து பாயும். இந்த ஜீவ நதி பாயும் பொழுது, இந்த ஜீவ நதி பாயும் இடத்திலே செழிப்பு. ஆம், நம்மை கொண்டு தேவன் இந்த உலகத்திலே பெரிய எழுப்புதலை உண்டாக்க திட்டம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, இதற்கு ஆதாரமாகத்தான் அந்த அப்போஸ்தலர்கள் மேலே 120 பேர் மேலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது
அவர்கள் மூலமாகத்தானே இந்த உலகமே கிறிஸ்தவமயமாய் மாற்றப்பட்டது. ஆம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாயிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு வருவாராக. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியாது? இந்த நாள்ல காலியான பாத்திரம் உண்டு. நீங்கள் ஒருபோதும் உங்களை குறித்து வெறுமையான பாத்திரம், பிரயோஜனமற்ற பாத்திரம், என்னாலே தேவ ராஜ்யத்திற்கு என்ன பயன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லாதிருங்கள். உங்களை நிரப்புகிற ஆவியானவராலே, நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகள் ஒளிந்து போகும். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். இன்றோடு காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். மூழ்கணுமே நான், மூழ்கணுமே. சொல்லுங்க, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவீர்கள். கர்த்தரை ஆராதிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை ஆமென் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, ஆம் பிரியமானவர்களே, ஆமென் தேவையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்குள்ளாய் இருந்து ஜீவனுள்ள தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். அதன் மூலமாய் தேவன் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பார். இந்த நதி பாயும் இடமெல்லாம் செழிப்பு, இந்த நதி பாயும் இடமெல்லாம் அங்கே காணப்படுகிற மரங்கள் அது பசுமையாய் மாறும். இலைகள் எல்லாம் மருந்தாகும், கனிகள் எல்லாம் உணவாகும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படி நம்மை நிச்சயம் மாற்றுவார். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியாது? ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பி பயன்படுத்த, உம்முடைய சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன். என்னை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறேன். இயேசு சொன்னது போல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்று சொன்ன உடனே நீங்கள் ஏதோ ஒரு பாடு பாரம் என்று வேதனை நினைத்துக் கொள்ள வேண்டாம். சிலுவை என்பது நம்மேல் தேவன் வைத்த அழைப்பு, திட்டம், தேவ சித்தம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடிகிறது? அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமா இயேசுவை பின்பற்றுவோம். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆகவே தேவ சமூகத்தில் அந்த நாள்ல கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லாமா? எல்லாரும் ஆளுடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை நிரப்புவதற்கு நீர் போதுமானவர், என்னை நிரப்புவதற்கு நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை போதுமானது. இந்த நாளிலே கூட தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் நாளும் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையால் இந்த நாளை நிரப்பி எங்களை அனுப்புங்கப்பா, நிரப்பி எங்களை வழி நடத்தி ஆண்டவர் அந்த நாளில் நாமத்தை மகிமைப்படுத்துங்க சொல்லி நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே வழி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு நம்மை தாங்குவார், அவர் நம்மை வழி நடத்துவார். ஒரு அர்ப்பணிப்போடு உடன் ஆராதனை நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மை நிரப்பட்டும் நம்முடைய வல்லமையால. ஓ தேவ ஜனமே, உடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள், அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணிப்பு பாடலாமா? சிலுவை சுமந்தோரா சீஷனாவோ, சிலுவை சுமந்தோரா
சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு ஷகதர கம சந்தரபலம கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. நம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாட்டோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாட்டோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவோம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தம் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை இயேசுவை போல, சீஷன் என்பவன் இயேசுவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, வன்மை வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறேன், இந்த மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பேன்.
உள்ளவன். கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அர்ப்பணிப்போடு கூட தேவ சமூகத்தில் ஹalleluya 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 ஹalலே ஓ ஜீசஸ். எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரால் நிறைத்து எங்களை உம்முடைய உன்னத சேவையிலே பயன்படுத்தும். உம்முடைய அழைப்பு மாறாதது. ஓ தேவ ஜனமே, உனக்கென்று ஒரு அழைப்பு உண்டு. அழைத்த அழைப்பும் ஓ கிருபா வரங்களும் மாறாதவைகள். இன்றும் அவைகள் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சந்திக்கிற ஆண்டவர் இதோ உன்னை குறுக்கிடுகிறார். உன் மேல் இருக்கிற தேவ அழைப்பு, தேவ சித்தம் உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. ஓ என்னை தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உன்னை தாங்குவார், உன்னை நடத்துவார். ஓ ராகாபா ஷாதாரா பாலாபா ரிகாபாலாபா துராபாலா வரவரவரவரவரவ. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya. ரிபாதானா காமா ஷேகாதாரா காபாலாதாராபா. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நம்முடைய வல்லமை உள்ள ஆவியானவராக கணுக்கால் அளவில் இருக்கிறவர்கள் இதோ நீச்சலால மூழ்கி மூழ்கி ஹalleluya ஹalleluya. தேவ வல்லமை உன்மேலே நிழலிடுகிறது. சமதிலா கம உனக்குள்ளே இருந்த ஜீவனுள்ள தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓடுகிறது. ஷிகம திசிக்க தொலமா ஷக்கரதே. ஹalleluya 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 ஹalleluya. திபாலாதானா ரகம ஷந்தரம ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களை தாங்கி நடத்துவார், உங்களை ஏந்தி சுமப்பார். வரும் நாட்களிலே நீங்கள் கண்கூடாய் காண்பீர்கள். தேவ ஜனமே, உனக்குள்ளாய் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? இந்த நதியிலே அநேகருடைய தாகம் தீர்க்கப்படும். அநேக தங்கள் வாழ்நாளிலே இந்த அனுபவத்தை இதுவரை பெற்றிருக்கவில்லை என்று சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுவார்கள். ஆவிக்குரிய அனுபவங்களை உங்கள் மூலமாய் பெற்றுக் கொள்வார்கள். நீங்கள் உப்பு, நீங்கள் சுவை தருவீர்கள், நீங்கள் வெளிச்சம். ஆகவே பாதை காண்பிப்பீர்கள். ஆமென். இயேசுவை நீங்கள் காண்பிக்கும் பொழுது, இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது, அன்றைக்கு அப்படி கர்த்தருக்காய் நின்றவர்களோடு கூட தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அற்புத அடையாளங்கள் மூலமாய் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்படி உறுதிப்படுத்துவார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நாம் கோடி நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் உங்களை ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் புகழையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.